வீடியோ பார்க்கும்போது ஆடா இருக்கும்ல, அதனால சொல்றேன். கட் பண்ணிடுவாங்க அவங்க. ஃபுல் இது போட மாட்டீங்களா? சரி சரி. எனக்கு நீ கூட்டி வாசம் கூட்டிக்க ஒத்துக்கடி பொடி நக்கல வச்சிரு தவள டிக்க பவள மல்லிய கட்டிக்கவா பவள மல்லிய கட்டிக்கவா நான் பவள மல்லிய கட்டிக்க குத்தனமான கட்டிக்கிட்டு வாச புள்ளைய மச்சுக்கவா வாச புள்ளைய மச்சுக்கவா அடியே ராணி. ஸ்ரீலக்ஷ்மிக்கு கல்யாணம் நாங்கெல்லாம் லட்சுன்னு தான் கூப்பிடுவோம். வந்தாளே மனம் தாவிடுதே சிறு பிள்ளை போல நான் ஓடி வந்தேன். சபரீஷ் மலையாளம் வருது, தமிழ தானே பேசுவேன். எனக்கு வந்து லட்சுன்னு சொன்ன உடனே எனக்கு வர ஃபேஸுக்கு வர ஞாபகம் என்னன்னா, சின்ன வயசுல குட்டியா க்யூட்டா ஒரு குட்டி பன்னி குட்டி மாதிரி இருப்பா, குட்டியா இப்படி தலையை ஆட்டிக்கிட்டே. இப்போ அவளுக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு நம்ப முடியல. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர். ஹாய் கைஸ், இப்போ நம்ம பிரைடை பற்றி பேச போகிறோம். ஸ்ரீலக்ஷ்மி அவங்க எங்களோட கசின்ஸு. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எப்போவுமே சேர்ந்து தான் இருப்போம், எல்லா ஈவெண்ட்ஸ்லேயுமே ரொம்ப க்ளோஸ் தான். அப்புறம் வந்து காலேஜு ஸ்கூலு எல்லா விஷயமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம், ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டு. என்னன்னாலுமே வந்து ஃப்ரீயாக பேசிப்போம். நான் தான் ஃபேமிலியிலே பெரிய அக்கானால எல்லாரையும் நல்லா வேலை வாங்குவேன். அதில் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் எல்லா வேலையும் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவா. வீட்டில் சொல்ல முடியாத சில விஷயங்களை கூட நம்ம அங்கே ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி தான் அவங்க எங்களுக்கு. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் பாப்பாலாம் வந்ததுக்கப்புறமும் எப்போல்லாம் அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அவள் வந்து பாப்பாவை பார்த்துருக்கா. என்னோட பசங்களோட ஒரு ஃபேவரட் சித்தி. நேரம் பார்த்தா ஸ்மைல் பண்ணிட்டே தான் இருக்கேன். பார்க்குற எல்லாருமே வந்துட்டு என்ன லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக என்ன வச்சு ஃபன் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன வச்சு டார்கெட் பண்ணி நல்லா ஃபன் பண்ணுவாங்க. அது ஒரு அப்போ நமக்கு தெரியலை, இப்போ வந்து அது ஒரு பெரிய மெமரிஸாக இருக்குது. எனிவே ஹாப்பி மேரிட் லைஃப். பெஸ்ட் விஷஸ். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர். சித்திக்கு விஷ் பண்ணுவோமா? ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். சபரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கேரிங்காக, ரொம்ப காமான டைப்பு, ரொம்ப கோவம் வராது. பட் எனக்கு ரொம்ப கோவம் வரும். என்னை எப்படி வச்சு சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப எல்லார்கிட்டேயும் ரொம்ப சிரித்து பேசுகிற டைப்பு, ரொம்ப நல்ல பையன். நாங்கள் கேள்விப்பட்டது வரைக்கும் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன் தான் எல்லோரும் சொல்கிறாங்க. பூ போட்டு வைக்க வந்தப்போ அந்த 1 வீக்கில் நடந்ததில் அவங்க வந்து பார்க்க வந்தாங்க. ஸோ ரொம்ப பெருசாக பேசிக்கல, அப்புறம் தான் லைக் கண்டினியூ ஆச்சு. ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு 7 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். என்னென்னு பார்த்தா இப்போ சட்டுன்னு மேரேஜ் வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் அவளோட மேரேஜ்க்கு. நாங்கள் வந்து அங்கே சின்ன பிள்ளைகள் மாதிரி இருப்போம், அவள் எங்களுக்கு அங்கே மாம் மாதிரி பிஹேவ் பண்ணுவா. லைக் ஆமாம், மாம் மாதிரி தான். எல்லாமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக. இப்போ அவளுக்கு ஒரு ஓசிடி பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஒரு திங்ஸ் எடுத்தானா அதை ப்ராப்பராக அந்த இடத்துலேயே வைக்கணும். லைட்டாக ஏதாச்சும் அசைஞ்சா கூட இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ரொம்ப ஹாப்பி அவளோட மேரேஜ் நினச்சி. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்ரீ, அண்ட் ரியலி மிஸ் யூ. ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். எங்கள் அப்பாவும். ஸோ எங்கள் அப்பா அம்மா பற்றி சொல்லணுன்னா எப்படி என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிறது, நான் வீட்டில் நான் கொஞ்சம் டாமினண்ட்டாக எல்லார்ட்டையும் பேசுவேன். அவங்க என்ன சகிச்சுட்டு இருந்துட்டு இருக்காங்க. இனிமே வந்து யாரும் பேசுகிறது இல்லை. ஆல்ரெடி இப்போ தம்பியும் இல்லை, நானும் இல்லை. ஸோ அவங்க கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன ப்ராமிஸா?
ப்ராமிஸ் அவர் தான் எனக்கு தரணும், நான் அவருக்கு கொடுக்க முடியாது. நான் என்ன கொடுக்கணுங்க? புரியல. என்ன வச்சு சகிச்சு என்ன கண்கலாங்காம பார்த்துக்கணும். प्रमदं सुखमदनं सदहर ईश्वरी सर्वसमृद्धमे माङ्गल्यम् अगरं मनममुदं मुखप्रणयाभरमे सत्यसमसित माङ्गल्यम् शिवरूपिणि परमेश्वरधि परिणयमे सर्गवसन्तमे माङ्गल्यम्. स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे. அக்கா பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவாங்க எதாக இருந்தாலும். ஆனால் நல்ல பொண்ணு தான், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னையே அவங்க தான் தூக்கி வளர்த்துனாங்க. ஆமாம், சின்ன வயசுலேயே எல்லாம் தூக்கி வளர்த்துனதுலாம் அவங்க தான். கையை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க ஸ்கூல்லலாம். காலில் கையை பிடிச்சி வேனில் ஏற்றினா வர்றதுக்கும் மொத்தமாகவே கையை விட மாட்டாங்க. எங்கே போனாலும் போன தம்பியை கூப்பிட்டு தான் போவாங்க. அவ்வளோ ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பாங்க. இப்போ ஒரு வழியாக எல்லாம் நாங்கள் நினச்ச மாதிரி நல்லபடியாக கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நாங்கள். அத்தனுக்கும் எங்கள் சபரிஷ் அத்தனுக்கும் அக்காவுக்கும் பெஸ்ட் விஷஸ். நல்லா ஹாப்பி மேரிட் லைஃப். ஆசை முகம் குழலாட பாவை